கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவங்களிலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்று இருக்கிறதா? ஆம், இருக்கிறது என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. ஒருவர் சொன்னார், எது பெரிய பாவம், எது சிறிய பாவம்? மற்றவர்கள் செய்தால் அது பெரிய பாவம், நாம செஞ்சால் அது சிறிய பாவம். அப்படித்தான் நிறைய மனுஷர்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1 யோவான் 5:16-17 மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமும் உண்டு. ஆதி முதல் திருச்சபையானது உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று இருப்பதாகவும் அங்கே மனுஷர் செய்த அக்கிரமங்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறார் என்றும் அதன் பிறகு அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உத்தரிக்கும் ஸ்தலத்திலே தண்டிக்கப்படுவதாக இருந்தால் கர்த்தர் எதை மன்னிக்கின்றார்? கர்த்தருடைய மன்னிப்புகள் பூரணமானதல்லவா? அப்படியானால் தண்டிப்பதாக இருந்தால் பூமியிலேயே தண்டித்து விடுகிறார், அதுதான் சத்தியம் என்று சிலர் சொல்வார்கள். தண்டிக்காதவைகளை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் சீர்திருத்த திருச்சபையின் தலைவர்களிலே ஒருவரை கேட்டபோது, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே பாவம்தான், பெரிதும் சிறிதும் இருந்தாலும் நாம் எது பெரிது எது சிறிது என்று தீர்மானிக்க நமக்கு தகுதி கிடையாது. எவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சிலருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருப்பார், சிலவற்றை தண்டித்து சரி கட்டுவார். அதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை நிச்சயமாய் சொல்லுவேன், கர்த்தராலே மன்னிக்க முடியாத பெரிய பாவம் என்று ஒன்று இருக்க முடியாது. அவர் மன்னிக்க சித்தமானால் எல்லாவற்றையும் மன்னிப்பார். எனவே கடந்த காலத்திலே பெரிதான தீமைகளை செய்து விட்டோம், என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று யாரும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்துக்கு வந்து பாவத்தை அறிக்கையிடுவோம், அப்பொழுது மன்னிப்பார். துணிகரமாய் பாவம் செய்யலாம் என்று அனுமதி கொடுப்பதற்காக அல்ல, அப்படி யாரும் அனுமதி கொடுக்க முடியாது. பழைய பாவங்களின் நிமித்தம் நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம், தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள், அப்பொழுது இரக்கத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பு பூரணமானது, எல்லா நியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கின்றார். அப்படியானால் சின்ன சின்ன பாவங்களை செய்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுப்பதற்காக அல்ல, மனம் திரும்புகிறவனுக்கு பாவ மன்னிப்பை தருகிற கர்த்தர் அவருடைய கிருபையை வழங்க பண்ணுகின்றார். மன்னிக்கப்படுவதும் மன்னிக்கப்படாததும் அவருடைய இருதயங்களிலே கர்த்தர் ஊற்றுகின்ற ஒரு கிருபை. மன்னிப்பை இருதயத்திலே உணர முடியும். பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கபடி செய்யும் என்று தாவீது வேண்டுகின்றார். எனவே பாவ அறிக்கை செய்வதிலே நம்பிக்கையோடு இருப்போம், பாவம் செய்வதிலே துணிகரமாய் இல்லாமல் கர்த்தருக்கு பயந்திருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.